ஓகே. அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். நான் உங்கள் ஏகே. நான் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து உங்க கூட இந்த பிசினஸ் விஷயமா கனெக்ட் ஆயிருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு கம்யூனிட்டியை டெவலப் பண்றதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா கில்டெக்ஸ். உங்களை வார்ம் வெல்கம் பண்ணுது. ஸோ இந்த மெட்டா கில்டெக்ஸோட கம்பெனியோட விஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்டா கிரியேட் பண்ணணும், உலகம் முழுவதும் இந்த ப்ராஜெக்டை கொண்டு போகணும் அப்படின்றது தான் முழுக்க முழுக்க இவங்களுடைய ஃபோக்கஸ். ஸோ அதுல டீசென்ட்ரலைஸ்ட்ல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலியமா ரன் ஆகக்கூடிய ஒரு 100% ஒரிஜினல் டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்டா இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட விஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரோட் மேப் வச்சிருக்காங்க. ஸோ கம்யூனிட்டியை டெவலப் பண்ற சிஸ்டம் ஆகட்டும், என்எஃப்டிஸ்க்கான மார்க்கெட் பிளேஸு, காயினை லிஸ்ட் பண்றது, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ரோட் மேப் வந்து கிட்டத்தட்ட 2030 வரைக்கும் இவங்க கையில இருக்கு. ஸோ இந்த 2030 வரைக்கும் பயணம் பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கக்கூடிய சிஸ்டத்தை இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இந்த இடத்துல நம்ம உள்ள வந்து இந்த கம்யூனிட்டியை நாம கிரியேட் பண்றதுனால எல்லா ப்ராஜெக்ட்லயும் இதே கம்யூனிட்டி மூலியமா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் பெரிய லெவல் ஏர்னிங்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதுல மிக முக்கியமான ஒரு மார்க்கெட் அனலைஸ் ஓவர்வியூ பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்ல ஒரு ப்ராஜெக்ட் உள்ள வருது அப்படின்னா ஒரு 2 விஷயத்துல மிகப்பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆகுது. ஒன்னு கம்யூனிட்டியை டெவலப் பண்ணக்கூடிய சிஸ்டம், இன்னொன்னு வந்து அஃப்லேட் மார்க்கெட்டிங் திட்டம். கம்யூனிட்டி டெவலப் பண்ணக்கூடிய சிஸ்டம் அப்படின்றது இந்த டிஜிட்டல் ஓரியன்டா பார்க்க போனா எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே கம்யூனிட்டியை மிகப்பெரிய அளவுக்கு டெவலப் பண்றதுக்கு கம்யூனிட்டி டெவலப்பர்ஸ் வந்து தேவைப்படும். இப்ப நார்மலா இருக்கக்கூடிய சிஸ்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கடை வச்சிருப்பாங்க, வாக்கன் மக்கள் போகும்போது அதை வியூ பண்ணுவாங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா அந்த கடைக்குள்ள போய் அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, வியாபாரம் ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் மக்களோட பார்வைக்கு இந்த ப்ராஜெக்டை கொண்டு போனோம் அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி டெவலப்பர் தேவைப்படுது. அந்த கம்யூனிட்டி டெவலப்பருக்கு மிகப்பெரிய அளவுக்கு இன்கம் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டத்தை இவங்க அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதான் அஃப்லேட் மார்க்கெட்டிங் திட்டம். ஸோ அஃப்லேட் மார்க்கெட்டிங்னா என்ன சார் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய மார்க்கெட்டிங் திட்டம் இருக்கு. பைனரி இருக்கு, சன்ஃபிளவர் இருக்கு, லெவல் கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான முறையில் என்ன பண்றாங்க, கம்யூனிட்டியை பில்ட் பண்ணும்போது அதன் மூலியமா ஏர்னிங்ஸ் கிடைக்கிற மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய இம்பாக்ட் வந்து கிடைச்சதில்லை. ஆனா அஃப்லேட் மார்க்கெட்டிங் திட்டம் அப்படின்றது என்னன்னா, நீங்க உருவாக்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்தா கூட அவங்க மூலியமா நம்ம இன்கம் எடுக்க முடியும். அந்த ஒரு பர்சன் அவங்க பெரிய டீமை உருவாக்கினாலும் அந்த டீம் மூலியமாவும் இன்கம் எடுக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டம் தான் அஃப்லேட் மார்க்கெட்டிங். அந்த அஃப்லேட் மார்க்கெட்டிங் சிஸ்டம் இங்க இருக்கிறதுனால நிச்சயமா சொல்றேன், உள்ள கனெக்ட் ஆகிற ஒவ்வொருத்தருமே மிகப்பெரிய அளவுக்கு ஏர்னர்ஸா மாற முடியும். ஸோ அடுத்தது இவங்க மார்க்கெட்டை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது இன்னைக்கு காலகட்டத்தில் எது மிகப்பெரிய அளவுக்கு டெவலப் ஆகக்கூடியது, அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயம். ஒரு காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் பெரிய பூமாச்சு, ஒரு காலகட்டத்தில் டிஜிட்டல் பெரிய பூமாச்சு. இந்த மாதிரி இன்னைக்கு காலகட்டத்தில் எது மிகப்பெரிய அளவுக்கு வைரல் ஆக போகுது, பெரிய லெவல்ல டெவலப் ஆக போற இண்டஸ்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த டிஜிட்டல்ல இந்த கிரிப்டோவும் என்எஃப்டிஸும் அண்ட் கேமிங் பிளாட்ஃபார்ம், ஸோ இந்த மாதிரியான டிஜிட்டல் சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய அளவுக்கு டெவலப் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல யாரெல்லாம் கனெக்ட் ஆகி அவங்களுக்கு அந்த நாலேஜை டெவலப் பண்ணி அவங்களுக்கான கம்யூனிட்டியை பில்ட் பண்ணி அவங்களோட விஷயங்களை கிரியேட் பண்ணிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வரக்கூடிய காலத்துல மிகப்பெரிய அளவுக்கு சர்வே பண்ண முடியும், மிகப்பெரிய அளவுக்கு ஏர்னர்ஸா மாற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க கிளியரா இருக்கு. ஸோ இவங்களோட ரோட் மேப் வந்து நம்ம தெளிவா பார்க்கலாம். முதல்ல கம்யூனிட்டி டெவலப்பிங் சிஸ்டம் வந்து முதல். ஸோ இந்த கம்யூனிட்டி எதுக்காக டெவலப் பண்றாங்கன்னா இவங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்டை பயன்படுத்தக்கூடிய மக்களை முதல்ல உருவாக்குறாங்க. அடுத்தது என்ன பண்றாங்க, அவங்க அத்தனை பேருக்கும் காம்ப்ளிமெண்டா ஒரு எம்ஜிஎக்ஸ் கிரிப்டோ கரன்சியை வந்து கிரிப்டா கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது என்எஃப்டி பிளாட்ஃபார்ம், அதுக்கப்புறம் என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ், அப்புறம் எம்ஜிஎக்ஸ் டெக்ஸ் அதாவது டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சை உருவாக்குறாங்க. ஸோ அப்புறம் கேமிங் பிளாட்ஃபார்ம், அதுக்கப்புறம் எல்ஃபின் கான்செப்ட், அதுக்கப்புறம் மெட்டாவர்ஸ். இப்படி ஒரு லைனா ஒரு 2030 வரைக்கும் போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரோட் மேப்பை கிரியேட் பண்ணி இதன் மூலியமா இந்த ப்ராஜெக்டை வழிநடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓகே சார், இந்த ப்ராஜெக்ட்ல நாம உள்ள கனெக்ட் ஆகிறதுக்கு என்ன சார் பண்ணணும்னா, டீசென்ட்ரலைஸ்டு கிரிப்டோ வேலட், மெட்டா மாஸ்கோ, ட்ரஸ்ட் வேலட்டோ, சேபாலோ, டோக்கன் பேக்கெட்டோ, இந்த வேலட்டை
பிளே ஸ்டோர் மூலியமா பதிவிறக்கம் பண்ணிட்டு பிஎன்பி நெட்வொர்க்கை சூஸ் பண்ணிட்டு அதுக்கான யூஎஸ்டியும் அதுக்கான பிஎன்பி கேஸ் ஃபீஸுக்கு நம்ம உள்ள வச்சுட்டு இந்த ப்ராஜெக்டை நாம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த ப்ராஜெக்டை நாம ஸ்டார்ட் பண்றதுக்கு இனிஷியலா நம்மளுடைய லெவல்ஸ் அப்கிரேட் பண்ணணும். இங்க 10 விதமான லெவல்ஸ் வச்சிருக்காங்க. $10 இருந்து நம்மளுடைய பேக்கேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 10, 20, 40, 80, 160, 320, 640, 1280, 2560, 5120 இப்படி நம்மளோட லெவல வந்து படிப்படியா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த பேக்கேஜை 1 by 1 நம்ம அப்கிரேட் ஆகிறதுனால நம்மளுடைய வருமானமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல எந்த கண்டிஷன்ஸும் இல்லை. நீங்க கம்பல்சரி எல்லா அப்கிரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பேசிக்கா நீங்க $10 கூட இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவல்ல ப்ரோமோ பண்ணலாம். ஆனா உங்களோட வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னா உங்களோட லெவல்ஸை நீங்க அதிகரிக்கும் போது உங்களோட வருமானம் அதிகரிக்கும். அதுக்கான ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஓகே, இந்த நம்ம பேக்கேஜ் அப்கிரேட் பண்றதுனால நமக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இவங்க கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டா காயின் இன்கம். காயின் மூலியமா ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம். அதுக்கப்புறம் நாம டைரக்டா ரெஃபர் பண்றது மூலியமா ஒரு வருமானம். ஸோ நாம ரெஃபர் பண்ணவங்க அவங்க ரெஃபர் பண்றது மூலியமா லெவல் வருமானம், ஸ்பில் ஓவர் இன்கம், அதை தாண்டி கிராஸ் லைன் இன்கம். இப்படி ஒரு 5 வகையான வருமானம் நமக்கு இந்த இடத்துல கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம காயின் இன்கம், அந்த காயினுடைய வருமானத்தை நம்ம தெளிவா பார்க்கலாம். ஸோ இங்க டோட்டலா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோட் மேப்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஈகோ சிஸ்டத்துக்கு கனெக்ட் ஆகக்கூடிய கரன்சி. ஸோ சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ப்ராஜெக்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கரன்சி அந்த ப்ராஜெக்ட் மிகப்பெரிய அளவுக்கு டெவலப் ஆகும்போது மிகப்பெரிய அளவுக்கு பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும், பெரிய லெவல்ல ஏர்ன் பண்ண முடியும். ஸோ டோட்டலா இவங்களுடைய ஒட்டுமொத்த கம்யூனிட்டிக்கும் அவங்க உருவாக்கக்கூடிய கரன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51,17,50,000 காயினை டோட்டலா உருவாக்கி இருக்காங்க. அதுல 40 கோடி காயினை வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டிக்கு காம்ப்ளிமெண்டா கொடுக்குறாங்க. மீதி 10 கோடி காயினை வந்து ஃபியூச்சர் ப்ராஜெக்டுக்காக எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இந்த 40 கோடி காயினை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா டெக்கா ஹால்வின் அண்ட் ஆஃப் ஆல்வின் மெத்தட்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. டெக்கா ஆல்வின் அப்படின்றது இந்த காயினை உருவாக்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்முலா. ஆஃப் ஆல்வின் மெத்தட்ல இதை டிஸ்ட்ரிபியூட்டும் பண்றாங்க. ஸோ எப்படின்னா டோட்டலா 40 கோடி காயின்ல 50% ஆஃப் காயின் முதல் பிளாக்லயும் அந்த அடுத்த பேலன்ஸ்ல இருக்கிறது 50% இன்னொரு பிளாக்லயும் இப்படி 50% 10 பிளாக்ல இந்த காயினை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பிளாக்ல இருக்கிற காயின் $1 கடைசி பிளாக்ல போகும்போது அந்த காயினோட ரேட்டு $3.25 பிரைஸ் போகுது. வெரி கிளியர். சார் இந்த காயினை நம்ம பணம் கொடுத்து வாங்க போறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஸோ நாம இங்க பேக்கேஜ் அப்கிரேஷன் வச்சிருந்தோம் பாத்தீங்களா 10, 20, 40ன்னு. ஸோ இந்த பேக்கேஜ் அப்கிரேஷன் நம்ம பண்ண அந்த பேக்கேஜுக்கு உண்டான டாலருக்கு ஈக்குவலா அந்த கரன்சி நமக்கு காம்ப்ளிமெண்டா கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் $70 போட்டு ஒரு பேக்கேஜ் எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு 70 காயின் வந்து கிடைக்கும். ஒரு $1000 போட்டு ஒரு பேக்கேஜ் எடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு 1000 காயின் கிடைக்கும். ஸோ இதுல என்ன ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 1 இயர்க்குள்ள இந்த காயின் டோட்டலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். ஆஃப்டர் பாத்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ் லான்ச் ஆகும் போது இந்த காயினுடைய பிரைஸ் வெரி மினிமம் $5 போகும் அப்படின்றத நான் ப்ரிடெக்ட் பண்றேன். ஸோ அப்ப $5 அப்படின்னு போகுது. கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா $100, $50 அந்த ரேஞ்சுக்கு போகும் அப்படின்றத ப்ரிடெக்ட் பண்றாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா வெரி மினிமம் ஒரு $5 போனாலும் ஒருத்தர் $1000 கொடுத்து இந்த பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணதுனால அவருக்கு கிடைச்ச 1000 காயினோட வேல்யூ 5000 காயினா, அதாவது கிட்டத்தட்ட 5 மடங்கு வேல்யூவுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த முதல் இன்கமா நமக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இன்கம் என்ன அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சு போச்சு. ஸோ உங்களுக்கான கம்யூனிட்டியை நீங்க உருவாக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கான கம்யூனிட்டியை நீங்க உருவாக்கும் போது உங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா நீங்க எத்தனை நபர்களை நேரடியாக அறிமுகப்படுத்தினாலும் உங்களுக்கு லெவல் இன்கம்ல ஒரு 4%, டைரக்டா ரெஃபர்ல 46, கிட்டத்தட்ட 50%. ஒருத்தர் $1000 போட்டு உள்ள இந்த ப்ராஜெக்டுக்குள்ள வந்தாருன்னா $500 இன்ஸ்டன்டா உங்களோட வேலெட்டுக்கு வந்துடும். அதை நீங்க யாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஸ்டன்டா எடுத்து என்ஜாயும் பண்ணலாம். சோ நீங்க அந்த மாதிரி எத்தனை நபர்களை அறிமுகப்படுத்துறீங்களோ அவங்க எடுக்கக்கூடிய பேக்கேஜ்ல 50% ஆஃப் அமௌண்ட் இன்ஸ்டன்டா உங்க வேலெட்டுக்கு வந்துடும். அப்போ நீங்க ஒரு பேக்கேஜ் எடுக்கிறீங்க, ஒரு $300 பேக்கேஜ் எடுத்துட்டு ஒரு 2 நபர்களை அதே சேம் பேக்கேஜ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா
உங்களுடைய பேமெண்ட், இன்வெஸ்ட் பண்ண பேமெண்ட் இம்மீடியட்டா ரிட்டர்ன். நீங்க இன்னைக்கு உள்ள வரீங்க, இன்னைக்கே ஒரு 2 பேர் அறிமுகப்படுத்துறீங்க அப்படின்னாலும் இன்னைக்கே உங்களோட பேமெண்ட் வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆனாலும் அந்த டெவலப் மூலியமா நமக்கு பெரிய லெவல்ல லாபம் மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுதான் டைரக்ட் இன்கம். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெரி கிளியர் லெவல் இன்கம் அப்படின்னு 10 லெவலுக்கு 40% பிரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4% ஈவனா பிரிச்சிருக்காங்க. சோ இந்த 10 லெவல் மூலியமா நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல கம்ப்ளீட் ஆகும்போது இந்த 10 லெவல்லையும் கிட்டத்தட்ட 2000 மக்கள் உள்ள வராங்க. இந்த 2000 மக்கள் அங்க ஃபில் ஆகி கம்ப்ளீட் ஆகும்போது நம்ம எவ்வளவு சார் ப்ராஃபிட் எடுத்திருப்போம்னா 83x, கிட்டத்தட்ட 83 மடங்கு. ஒருத்தர் $10 உள்ள வராரு, அவருக்கான கம்யூனிட்டியை பில் பண்றாரு, $10 பில் பண்ணாலும் அவருக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு சார் லாபம் கிடைச்சிருக்குன்னா $830 இன்கமா கிடைச்சிருக்கும். சோ நாம இனிஷியலா உள்ள வர 2 பேர் அறிமுகப்படுத்துறோம், நம்ம போட்ட பேமெண்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்கள ப்ராப்பரா கைட் பண்ணி அதுக்கான நாலேஜ் கொடுத்து அதுக்கான கம்யூனிட்டியை ப்ராப்பரா டெவலப் பண்ணக்கூடிய சிஸ்டத்துல இறங்கி அதுக்கான வேலையை செஞ்சாலே ஒரு 83 மடங்கு வருமானத்தை எடுக்க முடியும். உங்களோட டீம் எந்த அளவுக்கு வேகமா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த 83 மடங்கு பேமெண்ட் உங்களுக்கு வரும். சோ அப்பேற்பட்ட ஒரு லெவல் இன்கம் சிஸ்டத்தையும் இங்க வச்சிருக்காங்க. சோ அடுத்தது ஸ்பில் ஓவர். இதுதான் இருக்கிறதுல பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்க உருவாக்கக்கூடிய கம்யூனிட்டியை ரிஜிஸ்டர் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர இங்கதான் பிளேஸ்மெண்ட் ஆகணும்னு நீங்க டிசைட் பண்ண முடியாது. அப்ப என்ன நடக்கும்னா, நீங்க ரிஜிஸ்டர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அது எங்க பிளேஸ்மெண்ட் காலியா இருக்கும் அங்க போய் ஃபில் ஆகும். அப்படி ஃபில் ஆகுறதுனால என்ன பெனிஃபிட்னா, நமக்கு அந்த லெவல் கமிஷனோ அந்த டைரக்ட் ரெஃபரல் கமிஷனோ கிடைச்சிடும். பட் ஆனா அது யாரோ ஒருத்தர் கீழே போய் ஃபில் ஆகும்போது அவருக்கும் அந்த லெவல் கமிஷன் கிடைக்கும். அதுதான் இங்க மிகப்பெரிய ஹைலைட். இப்ப நீங்க உள்ள வந்தாச்சு, நீங்க ஒரு 2 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு, உங்க அப்ளைன் மிக ஃபாஸ்டா இருக்காரு, அவர் என்ன பண்றாரு, ஒரு நாளைக்கு 20 பேரை ரெஃபர் பண்றாருன்னா அந்த 20 பேர்ல 10 பேர் உங்களுக்கு கீழே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி அந்த 10 பேர்ல ஒரு 5 பேர் குவாலிட்டியான லீடரா இருக்காங்க, அவங்க இந்த பிசினஸை டெவலப் பண்ணி கொண்டு போனாலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்த்தா அந்த 83% ஆஃப் வருமானம் இமீடியட்டா நீங்க எடுக்க முடியும். சோ நீங்க உருவாக்கின டீம் மூலியமா எடுக்க முடியும், உங்க அப்ளைன் உருவாக்கக்கூடிய டீம் மூலியமாவோ இல்ல அதுக்கு மேல இருக்கிற சூப்பர் அப்ளைன் உருவாக்கக்கூடிய டீம் மூலியமாவும் இங்க மிகப்பெரிய அளவுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்பில் ஓவர் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியா வச்சிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் கிராஸ் லைன் இன்கம். இதுதான் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஆகட்டும், ஒரு பிசினஸ் ஆகட்டும், இல்ல ஒரு விஷயம், அப்படி ஒரு பிசினஸ் எடுத்துப்போம். ஒரு பிசினஸ் மிகப்பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆகணும்னா என்னன்னா, டெய்லி அங்க என்ன நடக்கணும், வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கணும், டெய்லி பொருட்கள் காலி ஆகிட்டே இருக்கணும், டெய்லி பொருட்களை வாங்கிக்கிட்டே இருக்கணும், டெய்லி மக்கள் வாங்கிட்டே இருக்கணும். இப்படி ஒரு சைக்கிள் தொடர்ந்து நடக்கும்போது அந்த கடையில வருமானம் அதிகரிக்கும், மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும். சோ அதேதான் எந்த ஒரு ப்ராஜெக்ட்லயும் ஒரு கம்யூனிட்டி கண்டினியூட்டியா உள்ள வந்துகிட்டே இருக்கும் போதுதான் அங்க உள்ள வரக்கூடிய எல்லா லீடருக்கும் மிகப்பெரிய அளவுக்கு வருமானத்தை எடுக்க முடியும். சோ அந்த மாதிரி இந்த கிராஸ் லைன் இன்கம் நமக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். கிராஸ் லைன் அப்படின்றது என்னன்னா ரீபர்த் ஐடி. அதாவது மீண்டும் நீங்க இந்த இதுல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு புது ஐடி ஒன்னும் ஓபன் ஆகும். அப்படி நம்பர் ஆஃப் புது ஐடி ஓபன் ஆக நமக்கு பெரிய லெவல்ல இன்கம் வரும். இன்னைக்கு ஒரு ஐடி நம்ம போட்டு உள்ள பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஒரு 10 ரீபர்த் ஐடி நமக்கு வந்திருக்குன்னா ஏதோ ஒரு ஐடியில இருந்து ரெகுலரா என்ன வரும், இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ டெய்லி இன்கம் பார்க்கக்கூடிய ஒரு சிஸ்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிராஸ் லைன் இன்கம். சோ இதை தாண்டி இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் இருக்கு. இப்ப நான் இருக்கேன், என்னோட ஒரு பக்கத்துல வந்து ரவி சார் இருக்காரு, இன்னொரு பக்கத்துல தயாளன் சார் இருக்காருன்னு வச்சுப்போம். இப்ப ரவி சார் என்ன பண்றாரு, அந்த கண்டிஷனை முடிச்சுட்டு அவருக்கு ஒரு ஐடி விழும்போது அந்த ஐடி எங்க போய் விழும்னா தயாளன் சார் கீழே போய் விழும். அப்ப என்ன நடக்கும்னா தயாளன் சாருக்கு ஒரு டீம் சப்போர்ட்டா கிடைக்கும். அதுதான் கிராஸ் லைன் இன்கம். அப்போ ரவி சாரோட டீம்ல இருக்க ஆக்டிவான பர்சன்லாம் அவங்களுக்கு திருப்பி ஐடி விழும்போது எங்க போய் விழும், ஆட்டோமேட்டிக்கா தயாளன் சார் கீழே இருக்கக்கூடிய ரவி ஐடிக்கு கீழே போய் பிளேஸ்மெண்ட் ஆகும்போது தயாளன் சாருக்கு அங்க ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்கும். சோ இதை தாண்டி நம்பர் ஆஃப் ரீபர்த் ஐடி உள்ள வர என்ன நடக்கும்னா பிசினஸ்ல கண்டினியூட்டியா புது பிசினஸ் உள்ள வந்துகிட்டே இருக்கும். உள்ள வர எல்லா லீடருக்கும் ரெகுலரா இன்கம் போகும். அப்ப ரெகுலரா இன்கம் போகும்போது எல்லா லீடருமே தொடர்ந்து வேலை செய்யும் போது
இங்க வரக்கூடிய நியூ கம்யூனிட்டிக்கும் மிகப்பெரிய அங்க சப்போர்ட் கிடைக்கும். அப்ப எல்லாரும் ஒன்றிணைஞ்சு சரியான முறையில சரியா வேலை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா நம் தலைமுறையே பார்க்க முடியாத வருமானத்தை இந்த ப்ராஜெக்ட் மூலியமா எடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த கிராஸ் லைன் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த பெனிஃபிட் அடையறதுக்கு சின்ன கண்டிஷன்ஸ், இந்த லெவல் இன்கம், ஸ்பில்லோவர் இன்கம், கிராஸ் லைன் இன்கம், இதை மூணுத்தையும் நம்ம அடையணும் அப்படின்னா இவங்க சிம்பிளா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா மொத்தம் ஒரு 5 பேரை நீங்க டைரக்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணா போதும். சோ நீங்க ஒரு நபரை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா 2 லேயர் இன்கம் நமக்கு கிடைக்கும். 2 நபர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணா 4 லேயர் இன்கம் கிடைக்கும். 3 நபர்களை டோட்டலா 3 நபர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா 6 லேயர் இன்கம் கிடைக்கும். 4 நபர்களை டோட்டலா 4 நபர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணா 8 லேயர் இன்கம். டோட்டலா 5 நபர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா 10 லேயர் இன்கம் கிடைக்கும். சோ அப்ப நம்ம இந்த ப்ராஜெக்டுக்குள்ள வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 5 நபர்களை நாம ரெஃபர் பண்ணி உள்ள இந்த ப்ராஜெக்டுக்குள்ள கொண்டு வந்தாலே போதும். இங்க எல்லா பெனிஃபிட்டையும் நம்ம அடைய மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. சோ அடுத்தது ஆட்டோ அப்கிரேட் அண்ட் ரீஆக்டிவேஷன். சோ இதைத்தான் வந்து நான் சிம்பிளா முன்ன சொன்னேன், இப்ப பிரீஃபா சொல்லலாம். சோ இந்த ஆட்டோ அப்கிரேட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க $10 போட்டு இந்த ப்ராஜெக்ட்ல வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட லெவல் அப்கிரேட் ஆகிட்டே போகும். இந்த ஆட்டோ அப்கிரேட் மூலியமா $10 உள்ள வந்த நீங்க ஆட்டோமேட்டிக்கா 20 அப்கிரேட் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா 40, ஆட்டோமேட்டிக்கா 80, ஆட்டோமேட்டிக்கா 160 அப்படின்னு $5120 வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் ஆகும். இதனால என்ன சார் நமக்கு பெனிஃபிட் அப்படின்னா, நீங்க உருவாக்கக்கூடிய டீமோ உங்களுக்கு கீழே ஸ்பில்லோர்ல வந்த டீமோ ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் சார் அப்படின்னா, அதுல இருந்து 50% ஆஃப் இன்கம் நமக்கு கிடைக்கும். எப்படி சார் ஒருத்தர் $5120 உங்க டைரக்ட்ல இருக்கிறவர் ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் ஆகும்போது அதுல இருந்து நமக்கு $2500 நமக்கு இன்ஸ்டன்டா இன்கமா கிடைக்கும். சார் இந்த ஆட்டோ அப்கிரேட் எப்படி நடக்குது அப்படின்னா வெரி கிளியர். இங்க உங்களுடைய வருமானம் 83 மடங்கு கிடைக்கும்னு சொன்னேன். அதாவது $10 வந்தாருன்னா $830 இன்கமா எடுப்பாருங்க. அதுல முதல் $10 நமக்கு இன்ஸ்டன்டா நம்ம வேலட்டுக்கு வந்துடும். அடுத்த 2 $10 ஃப்ரீஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்கா நம்ம லெவல் அப்கிரேட் $20 அப்கிரேட் ஆகும். அடுத்தது 4வது எக்ஸ் வந்து நமக்கு இன்கமா கிடைக்கும். 5வது எக்ஸ் வந்து என்ன நடக்கும்னா ரீஆக்டிவேஷன், $10 ரீஆக்டிவேஷன் ஆகி ஒரு நியூ ஐடி பிளேஸ்மெண்ட் ஆகும். சோ அந்த நியூ ஐடி பிளேஸ்மெண்ட் ஆகிறதுனால தொடர்ந்து இந்த ப்ராஜெக்டுக்குள்ள நியூ பிசினஸ் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து மேல இருக்கிற அத்தனை பேருக்கும் இன்கம் போயிட்டே இருக்கும். அப்ப எல்லா லீடருமே ஆக்டிவா ஒர்க் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க லெவலும் அப்கிரேட் ஆகும். இந்த சிஸ்டத்துல பெரிய ஏர்னிங்ஸ் எடுக்கிறது ஈஸியான மெத்தடா மாத்தி வச்சிருக்காங்க. சோ இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம், இன்னைக்கு நம்ம இந்த ப்ராஜெக்ட போய் நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுவோம். அந்த ப்ராஜெக்ட் பிடிச்சி போய் இன்ஸ்டன்டா சரி ஓகே சார் நான் உள்ள வந்து ஜாயின் ஆயிரன்னு உள்ள வருவாங்க. அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, அவங்களால அந்த கம்யூனிட்டியை டெவலப் பண்ண முடியல சார், என்னோட ஃபண்டு கிடைக்குமான்னு நிறைய ப்ராஜெக்ட்ல நிறைய மக்கள் கேட்கறாங்க. பட் இங்க அதுக்கான ஆப்ஷன் வச்சிருக்காங்க, என்னன்னா கேஷ்பேக் அப்படின்னு. சோ நீங்க ஜாயின் ஆன தேதியில இருந்து ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் உங்களோட ஐடியை சரண்டர் பண்றதுக்கான ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அப்படி உங்க ஐடியை நீங்க சரண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க சரண்டர் பண்ண தேதியில இருந்து கம்பெனிக்குள்ள வரக்கூடிய நியூ பிசினஸ்ல இருந்து 4% எடுத்து தனியா வைக்கிறாங்க. கேஷ்பேக் வேலட்டுக்குன்னு தனியா போகுது. அந்த கேஷ்பேக் வேலட்ல இருந்து யாரெல்லாம் ஐடி சரண்டர் பண்ணிருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் அந்த பேமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுது. உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற, ஒரு 50 பேர் ஐடி சரண்டர் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு $1000 கேஷ்பேக் வேலட்ல சேர்ந்துருக்குன்னா அந்த $1000 அந்த 50 பேருக்கு ஈவனா பிரிஞ்சிடும். அவங்களோட பேக்கேஜ் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஈவனா பிரிஞ்சு அவங்களுக்கு போய் சேரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறதுனால ஸோ இங்க 100% உள்ள கனெக்ட் ஆகிற யாருமே லாஸ் ஆக முடியாது. ஒருத்தர் ட்ரை பண்ணணும்னு நினைச்சு உள்ள வராரு, சார் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு புதுசா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த டிஜிட்டல் ஓரியன்டா நான் உள்ள போய் கண்டிப்பா கத்துக்கிட்டு லேர்ன் பண்ணி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா எனக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லா இடத்துலயும் நிறைய இருக்கு, அந்த ரிஸ்க் இல்லாத ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருந்தா சொல்லுங்க அப்படின்னா சோ இங்க 100% ரிஸ்க் ஃப்ரீ ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்ம மெட்டா கில்டெக்ஸ். சோ இங்க அவர் கனெக்ட் ஆகும்போது அவர் ட்ரை பண்ணி பார்த்து சக்சஸ் பண்ண முடியலனாலும் அவரோட ஃபண்டு என்ன நேரத்துல வேணாலும் அவர் ஐடியா சரண்டர் பண்ண பிறகு ரிட்டர்ன் ஆகும். சோ இந்த ப்ராஜெக்ட்ல நாம ஈஸியா ஜெயிக்கிறதுக்கும் நம்ம கொண்டு வரக்கூடிய டீம் ஈஸியா சக்சஸ் அடையிறதுக்கான ஒரு ஃபார்முலா தான். சோ இங்க பிளான்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க, என்னன்னா
டோட்டல் பேக்கேஜ் அமௌண்ட் $70. $70 நீங்க உள்ள வந்துட்டு ஒரு 6 நபர்களை நீங்க ஸ்பான்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா கிடைக்கக்கூடிய இன்கம் $221 இன்கமா கிடைக்கும். சோ அதுல நமக்கு என்ன மாதிரியான ஸ்பிரிட் அப் பண்றாங்க அப்படின்னா $70 இன்ஸ்டன்டா நம்ம வேலெட்டுக்கு வந்துடும். சோ அடுத்தது $80 பேக்கேஜ் ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் ஆயிடும். ஒரு $40 இன்கமா ஜெனரேட் ஆகும். ஒரு $10 ஒரு ரீபர்த் ஐடியும் விழுந்துடும். சோ இது இல்லாம பேலன்ஸ் 21. ஓகே. சோ நெட்டா நம்ம கையில எவ்வளவு சார் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா $131, அதாவது $221 டோட்டல் இன்கம். அதுல இந்த அப்கிரேஷன் சோ இந்த பேக் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி நம்ம கையில எவ்வளவு சார் வரும்னா $131. சோ ஒரு $70 போட்டு நம்ம உள்ள வந்து ஒரு 6 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா 2x நாம வெளியே எடுக்க முடியும். இதுவே ரெண்டாவது பேக்கேஜ் $310. சோ கிட்டத்தட்ட ஒரு 30,000 நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு 30,000 போட்டு ஒரு 6 நபர்களை ஒரு 30,000 இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம கிட்ட ஒரு $1,00,000 நமக்கு இன்கம், அதாவது $979 நமக்கு இன்கமா கிடைக்கும். இதுல அந்த ரீஆக்டிவேஷன், லெவல் அப்கிரேஷன் இதெல்லாம் போக நம்ம கையில நெட்டா எவ்வளவு சார் கிடைக்கும்னா கிட்டத்தட்ட $650. சோ டபுள் த ப்ராஃபிட் நாம எடுக்கக்கூடிய ஆப்ஷன். இதெல்லாம் எப்ப சார் கிடைக்கும்? நாம உள்ள வந்து டே 1 ஒரு 6 நபர்களை அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னா டே 1 நம்ம இந்த ப்ராஃபிட்டை எடுத்து என்ஜாய் பண்ண முடியும். சோ அதுக்கப்புறம் நமக்கு எந்த விதமான கண்டிஷன்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த 83x இந்த கிட்டத்தட்ட ஒரு 3x இன்கம் தான் இதுல கிடைச்சிருக்கும். மீதி இருக்கக்கூடிய 80x நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதை தாண்டி ரீபர்த் ஐடி மூலியமாவும் அது ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் ஆகும். அதுல இருந்து ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கும். அந்த ஐடி ரீபர்த் ஐடி வந்ததுன்னா அதுல இருந்து ஒரு இன்கம். அந்த மாதிரி நம்பர் ஆஃப் இன்கம் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. சோ இது பிளான் 3. இதோட டோட்டல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா $2,550. இதுல உள்ள வந்துட்டு இதே பேக்கேஜ்ல ஒரு 6 பேரை கொண்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $8 லட்சம், $2.5 நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 6 பேர் உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா $8 லட்சம் இன்கம். அதுல லெவல் அப்கிரேஷன் போக, ரீஆக்டிவேஷன் போக நம்ம கையில நெட்டா எவ்வளவு கிடைக்கும் சார் அப்படின்னா கிட்டத்தட்ட $5.5 லட்சம் நமக்கு இன்கமா கிடைக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிஸ்டம் தான் இந்த மெட்டா கில்டெக்ஸ். சோ இவங்க சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஆனுவல் ப்ராஃபிட் அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. சோ நீங்க $10 இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 பேர், கம்பெனி சொல்ற மாதிரி ஒரு 5 பேரை இங்க நீங்க உள்ள கொடுக்கறதன் மூலியமா 10 லேயருக்கு நாம இன்கம் எடுக்க முடியும். சோ இங்க ஆட்டோ அப்கிரேடும் ரீஆக்டிவேஷன் இருக்கிறதுனால சோ இந்த ப்ராஜெக்ட்ல அந்த கிட்டத்தட்ட அந்த 10 லேயருக்கு கிட்டத்தட்ட 2000 பேரு. சோ நீங்க எப்படி ஆட்டோ அப்கிரேட் ஆகுறீங்களோ அங்க இருக்கிற 2000 பேரும் ஆட்டோ அப்கிரேட் ஆகும்போது சோ உங்களோட ஒட்டுமொத்த காஸ்ட் $10 நீங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தாலும் ஒட்டுமொத்த உங்களோட லெவல் அப்கிரேஷனோட ஒட்டுமொத்த காஸ்ட் $10 லட்சம். உங்களுக்கு கீழே வந்து அத்தனை பேர் லெவல் அப்கிரேஷன் ஆகும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே 10 லட்சத்தை ரீச் பண்ணும்போது சோ அந்த ட்ரீ மூலியமா உங்க கையில எவ்வளவு சார் கிடைக்குன்னா 83 மடங்கு. அப்போ எவ்வளவு சார் இருக்குன்னா நீங்க ஒரு $10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாலும் $7.5 கோடி இன்கம் ஒரு ஐடியில. அப்போ நமக்கு ரீபர்த் ஐடி கண்டினியூவா விழுந்துகிட்டே இருக்கிறதுனால ஒவ்வொரு ஐடியிலையும் $7.5 கோடி இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டம். சோ நண்பர்களே, அதை தாண்டி வரக்கூடிய காலம் ராயல் பிளான் அப்படின்றது ஒண்ணு லான்ச் பண்றாங்க. சோ இந்த ராயல் பிளான் மூலியமா நமக்கு கம்பெனில நடக்கக்கூடிய ப்ராஃபிட், அதாவது ஒட்டுமொத்தமா கம்யூனிட்டி உருவாக்கக்கூடிய வரக்கூடிய ப்ராஃபிட் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் 10% எடுத்து ராயல் பிளானுக்கு வைக்கிறாங்க. சோ அந்த ராயல் பிளான்ல இருந்து அவங்க லெவல் அச்சீவ்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி இங்க எவ்ரி மந்த் நமக்கு ராயல்டி கொடுக்கக்கூடிய சிஸ்டமும் வரப்போகுது. சோ அப்போ நம்ம லைஃப்ல நினைச்சு பாருங்க, நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம உழைப்ப போடுறோம், அந்த உழைப்பின் மூலியமா பிற்காலத்துல பெரிய லெவல்ல என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஆனா இன்னைக்கு வரைக்கும் யோசனை பண்ணி பாருங்க, நம்ம உழைச்சிக்கிட்டே தான் இருக்கிறோமே தவிர நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய என்ஜாய்மெண்ட் இல்லை. பட் இந்த இடத்துல நாம ரொம்ப தெளிவா இந்த ப்ராஜெக்டை ஆரம்பித்த சமயத்துல நம்ம உள்ள வந்துட்டு ஒரு கம்யூனிட்டியை கரெக்டா பில்ட் பண்ணி அந்த கம்யூனிட்டிக்கு ப்ராப்பரா எஜுகேஷன் அண்ட் நாலேஜை கொடுத்து சரியான முறையில வழி நடத்தணும் அப்படின்னா ஒரு 3 to 6 மாசம் 6 to 1 இயர் குள்ள நாம நினைச்சு பார்த்த டார்கெட் அடிச்சோம் அப்படின்னா இந்த வருஷம் நம்ம கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்றதுக்கான அற்புதமான ஆப்ஷன் இங்க இருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம